ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லை? தேனரசன் படைப்பு இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம், மலை பற்றிய பகிர்தல்கள். இதில் மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் இதெல்லாம் தேனரசனுடைய படைப்புகள். மலை பற்றிய பகிர்கள் தான் தேனரசனோட படைப்பு இல்லை. பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு 8. காலம் கடந்த பெயரச்சம் வினைத்தொகை. பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் துரியோதனன். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் திருவிக. 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் பாரதியார். உழைக்கும் மக்கள் களைப்பை பறக்க பாடும் பாடல் வகை எது? நாட்டுப்புற பாடல். பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. தூ. தவறான ஒளிமரபு சொல்லை தேர்வு செய்க. புறா குளரும். உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க. அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். கூடா நட்பு கேடாய் முடியும். இப்பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேர்க. தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும். இது ஃபஸ்ட்டு தான் கரெக்டு. தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். நும்மனை சிலம்பு கழியி அயரினும் எம்மனை வதுவை நன்மணம் கழிக. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஐங்குறு நூறு. பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள். பரிபாடல், கலித்தொகை. அகநானூறு நெடுந்தொகை எனவும் அழைக்கப்படுகிறது. அகனமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானோம் என்று ராமன் யாரை குறிப்பிடுகிறார்? வீடணன். ஒவ்வொரு சிவனடியார் பெருமையையும் ஓரடியில் கூறும் நூலை பாடியவர் சுந்தரர். திருவிளையாடல் புராணத்தின் உள்ள திருவிளையாடல்களின் எண்ணிக்கை 64. முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 225. அகர வரிசையில் அமைத்தெழுதுக. மண், மான், மிளகு, மீன், முன், மூடி, மெல்ல, மேடு. ஞாலம் வேர்ச்சொல் ஞால். குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது வினாவழு. வெண்டைக்காய், அத்திக்காய், ஆலங்காய், தண்ணீர் தொட்டி. பொருந்தாதது தண்ணீர் தொட்டி. ஆதிரையான் என்பது எவ்வகை பெயர்? ஆதிரையான் என்பது காலப்பெயர். சொற்களை முறைப்படுத்துக. அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ். ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் நா. நா அப்படின்னா நாக்கு. ஒலி வேறுபாடு அறிந்து பொறுத்துக. தாள் அப்படின்னா தாளாட்டு. இந்த தாள் அப்படின்னா பாதம், இல்லாட்டி பேப்பர் கூட சொல்லலாம். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை? இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. கிரேக்க அறிஞர் தாலமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிகமாக எந்த ஊரை குறிப்பிட்டுள்ளார்? கரூர். தமிழகத்தின் தலைநகரான சென்னையை இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர் மாப்போ சிவஞானம். அம்பேத்கரின் இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி. வாணிதாசனின் நூல்கள் தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். ஆண்டிப்பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே என்னும் நாட்டுப்பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் கவிமணி தேசிய விநாயகனார்.
வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் படியாக இருக்க விரும்பினார். 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவனார். தமிழ் மகள் என்று பாரதியால் அழைக்கப்பெற்ற பெண்பாட்புலவர் ஔவையார். காவடியாட்டம் மரத்தண்டின் இருமுனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுள்ள பலகைகளை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைக்கின்றனர். கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோல் என்று பொருள். இது கூற்று காரணம் இரண்டும் சரி. மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது பொய்க்கால் குதிரையாட்டம். உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு. உவமையால் விளக்கப்படும் சரியான பொருள்: வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான். வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான். உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள்: பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேல் இட்ட விளக்கு போல் பரவியது. அப்படின்னா பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது. செய்வினை வாக்கியம் எது? அமைச்சர் விருது வழங்கினார். வினாத்தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. வானகமே இளவெனிலே மரச்செறிவே. அடிநிமிர் வில்லா செய்யிற்தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்க்கணக்கு நூல்கள். கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயம். வாழ்வுக்குரிய அன்பு நெறிமுறையை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் ஆல்பர்ட் ஸ்விட்சர். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரிமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் பள்ளிப்பறவைகள் என்னும் நூலை எழுதியவர். இதில் கூற்று 1, 2 சரி, 3 தவறு. தம் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் கொங்கணர். அட்டம சித்திகள். இதில் அட்டம் என்னும் சொல்லின் பொருள் 8. வள்ளைப்பாட்டு என்பது உலக்கைப்பாட்டு. தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் எந்தை நின் தருட்புகழை இயம்பிடல் வேண்டும். இயைபு சொற்கள் யாது? வேண்டும் வேண்டும். சந்திப்பிழை அற்ற வாக்கியத்தை கண்டறிக. இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள் 10. பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிக. பாட்டினைப் போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. இந்த லைனை கொடுத்துட்டு இது எதில் வரும்னு கேட்டாலும் பாரதி அவர்களுடைய குயில் பாட்டில் தான். நீராறும் கடல் உடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் மனோன்மணியும். ஊரோடு தோற்றமும் உரித்தென மொழிப என்ற தொல்காப்பிய நூற்பாவுக்கேற்ப இலக்கிய வடிவம் உலா. குரம் என்று கூறப்படும் சிற்றிலக்கிய வகை எது? குறவஞ்சி. புலி. இந்த புலி அப்படின்னா விலங்கு, இதுனா புளியம் பழம். தமிழ்ச்சொல் தேர்வு செய்க. ஃபோக் ஆர்ட்ஸ் அப்படின்னா நாட்டுப்புற கலைகள். ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களில் முதன்மையானது தண்டி அலங்காரம். ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியில் சரியானதை கண்டறிக. ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடையுள்ள டேஸ் கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார்.
திங்கள் மழை ஞாயிறு என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் சிலப்பதிகாரம். முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாழியும் களம் குவித்து குன்று என இவ்வரிகள் குறிக்கும் நிலம் முல்லை நிலம். திரிகடுகம் எனும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை 100. கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் முதல் குலோத்துங்க சோழன். தமிழக அரசின் தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர் வீரமாமுனிவர். சரியான அகர வரிசையில் அமர்ந்த தொடரை காண்க. மண்டுகம் மழையில் மாய்ந்தது. படி என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் படித்தவர். வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை காண்க. வந்து. அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்க. அமர். பொறுத்துக. செய்யுளிசை அளபடை. நல்ல படாபறை. இன்னிசை அளபடை. கொடுப்பதுவும். சொல்லிசை அளபடை. வரணசெய்யி. ஒற்றளபடை. எங்கிறைவன். ஊடுபணி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. முகத்தை குறிப்பது சினைப்பெயர் ஆகும். தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் ஜியு போப். சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களுள் ஒன்று தந்தம். அடையாற்றில் ஔவை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு 1930. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த என்று கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி கூறும் நூல் பதிற்று 10. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். தத்துவச் சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் தருமு சிவராமு. பீசு ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. காட்சிக்கு புலியாகி கொடுமை மாளா கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞனல்லன் என்று கூறியவர் முடியரசன். கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களுள் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்றினை கண்டறிக. ஞானப்பச்சிலை, கையாந்தகரை, பிருங்கராசம், தேகராசம் இதெல்லாமே கரிசலாங்கண்ணியோட பெயர் தான். பேர் இல்லாதது ஞானப்பச்சிலை. தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் சி. இலக்குவனார். வசன நடை கைதேர்ந்த வள்ளலார் என்று ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் பருதிமாற்கலைஞர். எப்பண்பின் அடிப்படையில் நாடகக்கலை அமைந்துள்ளது? போலச் செய்தல். 2 வாக்கியங்களுக்கிடையே வரும் சரியான இணைப்புச் சொல். அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பற்றோடு முடிந்து விடுகிறது. அன்னம் கூடை முடைந்தால் விடைக்கேற்ற சரியான வினா. அன்னம் என்ன செய்தால்? துவ்வா என்பதன் எதிர்ச்சொல்லாது. துவ்வா அப்படின்னா பறித்தல். துவ்வா அப்படின்னா கொடுக்கிறது, அதுக்கு ஆப்போசிட் பறித்தல். இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், எண்ணிப்பாறு தெளிவாகும். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி பொருந்தாத எதுகை மோனை இயைபு எது என கண்டறிந்து எழுதுக. இருப்பது இதனால் இணை மோனை. கீழ்கண்டவற்றுள் செயப்பாட்டு வினை வாக்கியம் எது? பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது. ஆள்பட்டது அந்த மாதிரி செயப்பாட்டு வினை வாக்கியம். கீழ்கண்டவற்றுள் கட்டளை தொடர்கள் எவை? 1, 2, 3 கட்டளை தொடர். அகராதியில் காண்க. பாடம் தரும் செய்தியை பத்தியாக தருக. காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இதெல்லாமே கட்டளை தொடர்கள் தான். ஒருவர் புலவர்களுள் மருதன் இளநாகனார். சங்ககாலம். சொற்களை ஒழுங்குபடுத்துதல். மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர்.
தாளாற்றித் தந்த பொருளொன்று வள்ளுவர் உரைப்பது தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். பிரான்சு தேசிய தொழிற்கூடத்தில் மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளிப் புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்கள் உள்ளன என்று கூறியவர் தனிநாயக அடிகள். கன்னிமரா நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை எழும்பூர். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.